அன்புக்கும் பாசத்துக்குரிய தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு அன்பு கலந்த ஆசீர்வாதம் வணக்கம். நான் உங்கள் விஸ்வகர்மா ஜெகத்குரு ஸ்ரீலா ஸ்ரீ பாபுஜி சாமிகள் பேசுகிறேன். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக சட்டமன்றத்திலே சட்டமன்ற உறுப்பினர் தனக்கு கார் இல்லை என்று நீங்கள் கேட்டதற்கு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் மற்றும் உதவியாளர்கள் வைத்து கொள்வதற்காகவும் பராமரிப்பு செலவு கார் பராமரிப்பு செலவுக்காக வேண்டி 1 லட்சம் ரூபாய் தருவதாக நீங்கள் நேற்று சட்டமன்றத்தில் அறிவித்துள்ளீர்கள். இது மக்கள் நிச்சயம் உங்களை பாராட்டுவார்கள் என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு. நான் கேட்குறேன், ஏதோ ஒரு எம்எல்ஏ கார் இல்லைன்னு சொன்னாங்கன்னா தப்பில்லை, உண்மையிலேயே ஒரு எம்எல்ஏ அப்படி இருந்திருப்பாங்க. அந்த எம்எல்ஏவுக்கு உங்களுடைய கட்சி பணத்துலேயோ உங்கள் சொந்த பணத்துலேருந்து கார் வாங்கி கொடுங்க, தவறே இல்லை. இன்றைக்கி நீங்கள் எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் தர போகிறீங்க, அதிமுக உறுப்பினருக்கு கார் தர போகிறீங்க. ஏற்கனவே ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தின்னு சொன்னீங்க. அப்படி சொல்லி ஆட்சிக்கு வந்து நீங்கள் இன்றைக்கி மக்களுடைய வரிப்பணத்திலேருந்து 199 உறுப்பினர்களுக்கு சுமார் ஒரு 35 லட்ச ரூபா இருக்கக்கூடிய இனோவா கார் நீங்கள் வாங்கி கொடுக்கறதாக இருந்தால் அந்த காரினுடைய மொத்த பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒரு 199 உறுப்பினர்களுக்கான ஆச்சு 70 கோடி ரூபா ஆச்சு. ஒரு வருடத்திற்குண்டாக வந்து இந்த காருக்காக இவங்களுக்கு கொடுக்குற செலவுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 கோடி ரூபா ஒரு 20 கோடி ரூபா வரும். 25 கோடி ரூபா செலவு கொடுத்து மீண்டும் வந்து 5 வருஷம் போது கரெக்டாக என்ன ஆச்சுங்க, அது 125 கோடி, டோட்டலாக 200 கோடி ரூபா இந்த ப்ராஜெக்ட். இதில் யார் பயனடைவாங்க? மக்கள் பயனடைகிறாங்களா சொல்லுங்கள்? யார்கிட்ட கார் இல்லாமல் இருக்குங்க தலைவரே? மாண்புமிகு தமிழக முதல்வர் யார்கிட்ட கார் இல்லாமல் இருக்குது? நீங்கள் ஏற்கனவே சொல்லிக்கிங்க, எத்தனை பேர் ஊழல் பண்ணவங்களாம் 5-6 கார் வச்சுருக்காங்க, ஒவ்வொரு வீட்லேயும் 10 கார் இருக்குது. அரசு பணத்தில் வரி பணத்தில் ஏற்கனவே கஜானா காலி, நலத்திட்டங்கள் வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்ற முடியலன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இது போன்ற திட்டங்கள் அவசியமா என்று சிந்தித்து பாருங்கள். மிகப்பெரிய அரசியல் ஆளுமையாக இருந்து அரசியல் வழிகாட்டியாக இருக்கின்ற புரட்சித் தலைவர் அம்மாவுக்கே ஒரு சில பயண திட்டங்களை வகுத்த நமது மாண்புமிகு அமைச்சர் செங்கோட்டையன் அவர் இருக்கார். அவர்களால் இதை பற்றி எடுத்துரைக்கணும். இந்த திட்டத்தால் மக்கள் வந்து நிச்சயமாக நீங்கள் எந்த ரீல்ஸை வச்சு ஆட்சி வந்தீங்களோ இந்த ரீல்ஸே உங்களை உள்காட்டிடும். அதை தான் சொல்கிறேன். நாம் எவ்வளோ உயரத்துக்கு போகிறோமோ அந்த உயரத்துலேருந்து நாம் கீழே விழும்பொழுது அடிபலமாக இருக்கும். இதை மாற்றிக்கிங்க. அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயம், மக்கள் அந்த 200 கோடி ரூபாய்க்கு ஒரு டிராக்டர் 10 லட்ச ரூபா போட்டாலும் கூட 1 கோடிக்கு 10 டிராக்டர், 100 கோடிக்கு எவ்வளோ ஆச்சு? 1000 டிராக்டர் ஆச்சு. 2000 டிராக்டர் வாங்கி விவசாயிகள் கனவை நீங்கள் 2000 பேருக்கு வாழ்வில் ஒளியேற்றலாம். ஒரு 5000 ஆட்டோ வாங்கலாம், ஒரு 5-6 லட்ச ரூபாய்க்கு ஆட்டோ வாங்கலாம். வாங்கி அவங்களுக்கு ஒரு மானியமாக ஒரு 5000 ரூபா 5 லட்ச ரூபா கொடுங்க, ஒரு கொடுத்து பாருங்கள். ஆட்டோ வாங்குறதுக்கு ஒரு 5 லட்ச ரூபா மானியம் கொடுங்க. அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர்த்துடைய வாழ்க்கையில் ஒளியேற்றலாம் இந்த பணத்தின் மூலிமா. ஒன்றும் வேண்டாம், பயிர்க்கடன் உங்களை நம்பி எத்தனை பேர் பயிர்க்கடன் இருக்காங்க, எல்லாத்துக்கும் 1 லட்ச ரூபா 2 லட்சம் தள்ளுபடி பண்ணுங்கள். எத்தனை பேர் நகைக்கடனில் இது இல்லாமல் சிக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர்த்துடைய வாழ்க்கையில் இந்த குழப்பமான சூழ்நிலை நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கி இளைஞர்கள் தொழில் இழந்து டிஎன்பிசி எக்ஸாம் எழுதிட்டு தொழில் இல்லாமல் இருக்கிறாங்க. அரசு பள்ளியை நீங்கள் இந்த பணத்தை வச்சு நல்ல டாய்லெட் கட்டலாம். அரசு பள்ளியில் வந்து டாய்லெட் கட்டலாம். நீங்கள் எத்தனையோ வெளிநாடுக்கு போயிருக்கீங்க ஷூட்டிங்க்கு, சினிமா ஷூட்டிங்கு. அங்கெல்லாம் எப்படி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் டாய்லெட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இருக்குதான்னு சிந்திச்சு பாருங்கள். எத்தனை பஸ் ஸ்டாண்ட் டாய்லெட் அசிங்கமாக இருக்குது. இதை தூய்மைப்படுத்துகிற வேலையை செய்யலாம். எல்லாத்தையும் வந்து ஊழல் செய்கிறவங்கன்னு சொல்லி போட்டு நம்மளுடைய ஆட்சி சிறப்பாக இருக்க வேண்டாமா? தமிழக முதல்வர் அவர்களே, உங்களுடைய நான் குருவாக இருந்தாலும் உங்கள் ரசிகராகவும் கூட கேட்டுக்கிறேன். எல்லா பெண்களும் உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த கட்சி வேண்டாம் இந்த கட்சி வேண்டான்ட்டு. இப்போ எல்லோரும் வாழ்க்கை வெறுப்படைகிறாங்க. மின்சார கட்டணம் கழுத்தை பிடிச்சிடணுன்ற மாதிரி சத்தமெல்லாம் ஏறிடுச்சுங்கிறாங்க. இதிலேருந்தெல்லாம் மாற்றத்தை கொடுங்க. மாற்றம் வேண்டும் என்பதற்காக உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் மக்களை ஏமாற்றமாக்குது. இந்த ஏமாற்றத்திலேருந்து மக்களை மாற்றத்தை கொண்டு வரணும்னு நான் உங்கள்கிட்ட விரும்புகிறோம். தயவுசெய்து இந்த யுனோவா கார் கொடுக்குற திட்டத்தை நிறுத்துங்க. இலங்கையிலையும் கூட வந்து அமைச்சர்களுக்கு கொடுத்த காரும் கூட பார்த்திங்கன்னா யுனோவா கார் கூட கிடையாது.
ஏன்னா கடந்த ராஜபக்சே ஆட்சியில் இது போன்ற சம்பவம் நடந்தது. அதனால்தான் மக்களால் பொருளாதார நெருக்கடியில் அவர் துரத்தி விடப்பட்டார். இப்போ இருந்திருக்கிற ஆட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா மந்திரிகளுக்கெல்லாம் சாதாரண கார் தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் பார்த்தோம். சென்ட்ரல் மினிஸ்டர்களுக்கே சாதாரண கார். அதனால் அரசனுடைய வரிப்பணத்தை, மக்கள் வரிப்பணத்தை தயவுசெய்து வீண் செய்ய வேண்டாம். நிறைய நல்ல நல்ல திட்டங்கள் இருக்குது. இந்த மக்கள் இன்றைக்கி கடுமையான பஞ்சத்தை ஆகிட்டு பஞ்சம் வந்துட்டுருக்குது. மழை தண்ணி இல்லாமல் பஞ்சம் வந்துருக்குது. அங்கங்கே தடுப்பணை உருவாக்கி காவிரி நதிநீர் இல்லாமல் எத்தனை விவசாயிகள் இன்று குறுவை சாகுபடி பண்ணாமல் போயிட்டாங்க. அதற்கு நீங்கள் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கலாம். எல்லா அனைத்து கட்சி தலைவரையும் கூட்டு போய் டெல்லி போயிருக்கலாம். இதெல்லாம் தான் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம். ஈகோ விட்டுருங்க. நீங்கள் எங்களுக்கான முதல்வர், நீங்கள் தமிழகத்துக்கே என்ற முதல்வர். உங்கள் மேலே எவ்வளவோ தாக்குதல் இருக்கலாம், எவ்வளோ விஷயங்கள் இருக்கலாம், அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஆனால் தமிழகத்துடைய நலனுக்காக வேண்டி மேகதாது அணை பிரச்சனையில் உடனடியாக முடிவெடுங்க. இரண்டாவது பார்த்திங்கன்னா மேகமலை மற்றும் மாஞ்சோலை தொழிலாளர்கள், சிறுமலை மற்றும் வால்பாறை, குன்னூர், அதை தாண்டி இருக்கக்கூடிய கூடலூர் இருக்கின்ற தொழிலாளர்களாக, தோட்ட தொழிலாளர்கள்லாம் மலைவாழ் மக்கள். இவர்கள் வாழ்வெல்லாம் இன்று கேள்விக்குறியாக்கிருச்சு. துணை இராணுவத்தை விட்டு நான் ஒரு சொந்த நாட்டிலேயே ஒரு துரத்தி விட வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா இதை விட நாட்டு கொடுமையாக இருக்கக்கூடாது. எல்லா நாடுகள் மாதிரி நம்ம நாடு இருக்கக்கூடாது. ஜனநாயக நாடு, தர்மத்தை போதிக்கிற நாடு. அதனால் இந்த நாட்டில் நீங்கள் சரியாக செயலிடுங்க. மேகதாது அணைக்கும் சரி, நீங்கள் ஒரு சிறப்பான திட்டத்தை கொண்டு வரலாம், சட்டமன்ற தீர்மானம் கொண்டு வரலாம். அதே நேரத்தில் மேகமலை, சிறுமலை மற்றும் வால்பாறை, மாஞ்சோலை இவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து சட்டசபையில் நிறைவேற்றி இதை ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கு அனுப்பி வைங்க. நிச்சயமாக நமது ஆதி திராவிட மக்கள், மலைவாழ் மக்கள், நம்முடைய அனைத்து பழங்குடி மக்களும் காக்கப்படுவாங்க. தமிழக மக்களுக்கு ஒரு நம்பிக்கையாக உங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த நம்பிக்கை வீண் போகிற மாதிரி பண்ணிடாதீங்க. மாற்றம் வேண்டும் நினச்சி எங்களுடைய வாழ்வில் ஏமாற்றத்தை கொடுத்துடாதீங்க. தமிழக முதல்வர் அவர்களே, உங்களை நம்பி எத்தனையோ இளைஞர்கள்லாம் தன் தாய்ந்தர்கிட்டெல்லாம் கண்டிப்பாக மாற்றம் வரண்டிருக்காங்க. இந்த மாற்றத்தை கொடுங்க. சராசரியான அரசியல் தலைவர்கள் போல் இல்லாமல் நீங்கள் சினிமாவில் எப்படி நடிச்சிங்களோ அதுபோல் செயல்படுத்துங்க. நிறையா விஷயங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வை பற்றி எத்தனையோ விமர்சிக்கலாம். அதை பற்றியும் நான் விமர்சிக்க மாட்டேன். நான் ஒரே சொல்கிறேன், மக்கள் நலப்பணி திட்டம் தொடரட்டும். மக்களுக்காக நீங்கள் அம்மா உணவு திட்டத்தை தொடங்கி வச்சது சிறப்பு. அது போன்ற திட்டத்தை தொடங்கி வைங்க. தயவுசெய்து எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்குற திட்டத்தை மறுபரிசீலனை செய்யுங்கள்னு தமிழக முதல்வர் பாபுஜி சாமிகள், விஸ்வகர்மா ஜெகத்குரு மன்றாடி வேண்டிக் கொள்கிறேன். ஓம் சக்தி.